Hi friends, welcome to handstalk. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி பயிறு வகைகளில் நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் அது குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான் கஷ்டம். இந்த வீடியோவில் கொண்டக்கடலையை வச்சு செய்கிற ஒரு சப்பாத்தியோட ரெசிபியை பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 2 கப், 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை 1 கப். நான் இந்த ரெசிபியில் ஒயிட் சிக்பி யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் ப்ரௌனி யூஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் எண்ணெய், மாவு பிசைறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவை எடுத்துக்கணும். அதோட 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துக்கணும். இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இதில் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து மாவு சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதிலிருந்து சின்னதாக உருண்டை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். அடுப்பில் தோசைக்கல் வச்சு நல்லா சூடானோடனே தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிக்கணும். கொண்டக்கடலையில் folicacid நிறையா இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் விமன் அது ரெகுலராக டயட்டில் சேர்த்துக்கிட்டா பேபியோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொண்டக்கடலையில் ஒருத்தருக்கு தேவையான அயன், பாஸ்பரஸ், ஃபைபர் எல்லாம் இருக்குது. சப்பாத்தியை அடிக்கடி திருப்பி போட்டு குக் பண்ணாதான் 2 சைடும் நல்லா வெந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். ரொம்ப சாஃப்டான, ஹெல்தியான, டேஸ்டியான கொண்டக்கடலை சப்பாத்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.